ஹாய் ஃபேம், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி டாபிக் வைஸ் சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் டே இது டே 1. நம்ம 6th என்சிஆர்டி புக்கில் இதை பார்த்துட்டு அப்புறம் சமச்சீர் எர்த் இன் தி சோலார் சிஸ்டம், அதுதான் இந்த சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்னென்ன போட்டிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இன்ட்ரொடக்ஷனில் ஒரு 6th சில்ட்ரனுக்கு என்னெல்லாம் எப்படிலாம் நம்ம சொல்லலாம்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பெரிய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. லைக் ஃபுல் மூன்னா என்ன, நியூ மூன்னா என்ன, அமாவாசை பௌர்ணமியை பற்றி கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு ஜஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதை லைட்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன போட்டிருப்பாங்கன்னா, மெயினாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 விஷயம். த சன், த மூன் அண்ட் ஆல் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். வானத்தில் இந்த 3 விஷயம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த செலஸ்டியல் பாடிஸ் வந்து எப்படி இருக்கும்னா, வெரி பிக் அண்ட் ஹாட்டாக இருக்கும். கேஸஸ் வந்து அது மேடப் ஆஃபாக இருக்கும். அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஓன் ஹீட் அண்ட் லைட் இருக்கும். அந்த மாதிரி இருக்க செலஸ்டியல் பாடிஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வகைகள் இருக்குது. அதில் இது ஒரு வகை ஸ்டார்ஸ் இருக்குது. சன் மாதிரியே ஸ்டார்ஸும் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நைட் டைமில். நம்ம பார்க்குறப்ப சின்னதாக தெரியறதுக்கு காரணம் வந்து அது தூரமாக இருக்க காரணம் தான் அப்படின்னு இங்கே சொல்லி முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏரோப்ளேன் கூட அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. தூரமாக வந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியும், தூரமாக இருக்கிறதுனால சின்னதாக நமக்கு தெரியும்னு. அதே மாதிரி வாட்சிங் நைட் ஸ்கையில் வந்து என்ன இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் வானத்தில். அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்க்கு வந்து என்ன நேம் சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்றதா அந்த நேம். கான்ஸ்டலேஷன்ஸ்ன்றது நிறைய குரூப் ஆஃப் ஸ்டார்ஸாக கான்ஸ்டலேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உஸ்ட்ரா மேஜர் அண்டு பிக் பியர், இதெல்லாம் வந்து சச்ச கான்ஸ்டலேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இது ஒரு பேட்டர்ன், ஸ்டார்ஸோட பேட்டர்ன் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அந்த 7 ஸ்டார்ஸ்னு சொல்கிறப்படுற சப்த ரிஷி அப்படின்ற சொல்லப்படுற 7 ரிஷி அப்படின்னா சாகாஸ் அப்படின்னு அர்த்தம். எல்லோரும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த சப்தரிஷிஸ் தான். இதை ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து நைட் டைமில் இந்த ஸ்டார்ஸோட துணையோடு தான் எல்லாருமே டேரக்ஷன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நார்த்து ஸ்டார்ஸ் வந்து நார்த் டேரக்ஷனை வந்து இண்டிகேட் பண்ணும். அதுக்கு வந்து போல் ஸ்டார் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. எப்போவுமே அது சேம் பொசிஷனில் தான் இருக்கும், அது மாறாதுன்னு சொல்கிறாங்க. அந்த போல் ஸ்டார்ஸ் வந்து நார்த் டேரக்ஷனை வந்து டிஃபைன் பண்ணி தான் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த 7 ஸ்டார்ஸ் சொல்லப்படுற சப்தரிஷியை வச்சும் அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆவாங்க ஏன்ஷியன்ட் டைம்லன்னு சொல்கிறாங்க. இந்த செலஸ்டியல் பாடிஸ் வந்து சில இது வந்து ஹீட்டே இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹீட்டோட பார்த்தோம், ஹீட் இல்லாமல் ஒரு இருக்கும். இன்னொரு ஸ்டாரோட ஹீட்டோட துணையோடு அது ஷைன் ஆகும். அப்படிப்பட்ட செலஸ்டியல் பாடிஸ் நேம் என்னென்னா பிளானட்ஸ். அதுதான் பிளானட்ஸ் சொல்கிறாங்க. அந்த பிளானட்ஸ் வந்து க்ரீக் வேர்டில் பிளானட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா வாண்டர்ஸ், சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் தான். க்ரீக் வேர்டில் பிளானட்ஸ்க்கு பிளானட்டைன்ற வேர்டை தான் பிளானட்ஸ்ன்னு நம்ம கொண்டு வந்திருப்போம். எர்த்து வந்து ஒரு பிளானட், அது நமக்கு தெரிஞ்சது. அந்த எர்த் வந்து சன்கிட்டேருந்து ஹீட்டும் லைட்டும் வந்து வாங்கிக்கிறது. அது பக்கத்தில் ஸ்டார், நியரஸ்ட் ஸ்டார் வந்து எர்த்து தான். அதே மாதிரி அந்த மூன் வந்து எர்த்தோட துணைக்கோளாக இருக்குது. இப்போ எர்த்து மாதிரியே நமக்கு வந்து நிறைய பிளானட்ஸ் இருக்குது. அதில் மெயினாக வந்து 8 பிளானட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இருக்குது. லைக் த எர்த், த ஹீட் அண்டு லைட் ஃப்ரம் த சன் மூலமாக சன்னிட்டிருந்து ஹீட்டும் லைட்டும் வாங்கி 8 விதமான பிளானட் இருக்குது. சம் ஆஃப் தெம் ஹாவ் தேர் ஓன் மூன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் துணைக்கோள் இருக்கு இல்லையா, அதுதான் மூன்ஸு சொல்லுவாங்க. அதில் நிறைய இருக்குது, சில இதில் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சோலார் சிஸ்டம் இப்போ பார்ப்போம். த சன் அண்ட் 8 பிளானட்ஸ் வந்து சேட்டிலைட்ஸ் அண்ட் சம் அதர் செலஸ்டியல் பாடி நோன் அஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் மீஸ்ட்ராய்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் சன்னு பிளானட்ஸ் தவிர என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீஸ்ட்ராய்ட்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன ஒரு பிக்சர்ஸில் நீங்கள் பார்த்து வச்சுக்காங்க. இந்த பிளானட்ஸ்லாம் வந்து எவ்வளோ நாள் ஆகும் அதை ரீச் ஆகிறதுக்கு, எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து வச்சுக்காங்க. இப்போ அந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் வந்து ஒரு சோலார் ஃபேமிலி. சன் தான் வந்து ஒரு மெயினான ஹெட்டாக இருக்கும். சன்னை சுற்றி எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ சன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருப்பாங்க. சன் இஸ் அ சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். இட்ஸ் அ ஹியூஜ் மேடப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கேஸஸால் உருவாக்கப்படுது. புல்லிங் ஃபோர்ஸ், சன் வந்து ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் வச்சு சுற்றி எல்லா கிரகத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு பிளைண்டாக வந்து சோலார் சிஸ்டம் இருக்கிறதுக்கு காரணம் நடுவில் சன்னோட புல்லிங் ஃபோர்ஸ் தான். அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் லைட் அதே தான் கொடுத்துருக்கு. சன்னு வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் வந்து எர்த்துலேருந்து இருக்குது, சன்னு தூரமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க.
பிளானட்ஸ் வந்து 8 இருக்குது. அது என்னென்னு கொடுத்துருக்காங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் இதெல்லாம் இருக்குது. அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை கொடுத்துருக்காங்க. மை வெரி எஃபிஷியன்ட் மதர் ஜஸ்ட் சர்வ்டு அஸ் நட்ஸ். இப்படி இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த வருஷப்படியை. இந்த 8 பிளானட்ஸும் என்ன மாதிரி பாத்தில் போகுதுன்னா, ஃபிக்ஸ்டு பாத்தில் சன்னை சுற்றி. தீஸ் பாத் ஆர் கால்டு எலங்கேட்டட்ன்றாங்க. அப்புறம் அதை வந்து ஆர்பிட்டுன்னு சொல்லுவாங்க. மெர்க்குரி வந்து பக்கத்தில் இருக்குது. 88 நாள் ஆகும் கம்ப்ளீட்டாக வந்து அதையும் சுற்றி, அது தன்னையும் சுற்றி சூரியனை சுற்றுறதுக்கு 88 நாள் ஆகும். வீனஸ் வந்து எர்த் மாதிரியே இருக்கும். எர்த்தோட ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே சைஸ் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வீனஸை பற்றி. அப்புறம் வந்து ப்ளூட்டோ சொல்கிறாங்க. ப்ளூட்டோ வந்து 2006 வரைக்கும் வந்து அது ஒரு பிளானட் கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்ற ஒரு மீட்டிங் மூலமாக அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ளூட்டோன்றது வந்து ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் மாதிரி தான், எப்படி ஸ்டார்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் அது. அதனால் அது வந்து பிளானட் கிடையாது, அது வந்து டிராஃப்ட் பிளானட்ஸ், கோள்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் 2006 வரைக்கும் தான் வந்து அது பிளானட்டாக கன்சிடர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து வந்து 3rd நியரஸ்ட் பிளானட்டாக இருக்குது. சன்னு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி 5th லார்ஜஸ்ட் பிளானட்டாக இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்லைட்டாக வந்து சாஞ்சிருக்கும், ஃப்ளான்டட் இருக்கும். இதனால் வந்து இது என்ன சொல்கிறோம்னா ஜியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியாய்டு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மீன் பண்ணி சொன்னாங்கன்னா எர்த் லைக் ஷேப் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு சைடு வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கும், அதுதான் ஒரு மீனிங். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எர்த் வந்து வாழ்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு கோள். அது ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கூலாகவும் இருக்காது. ஏர் வந்து நல்லாயிருக்கும், வாட்டர் இருக்கும். இதனால் வந்து எல்லோரும் சர்வே ஆகிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு கோளாக இருக்குது. சப்போர்ட்டிங் கேஸஸ் வந்து ஆக்சிஜன் வந்து இருக்கிறதுனால மனிதர்கள் வாழக்கூடியதுக்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரு கோளாக இருக்குது. இதனால் எர்த்தை வந்து யூனிக் பிளானட் சோலார் சிஸ்டம்லேயே யூனிக் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த அவுட்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா எர்த் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இதனால் அது வந்து ப்ளூ பிளானட் சொல்லுவாங்க. இது காரணம் என்னென்னா 2/3 வந்து ஃபுல்லாக வாட்டர் இருக்குது எர்த்தில். மூணில் 2 பங்கு வந்து வாட்டர் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதை வந்து ப்ளூ பிளானட் கூப்பிட்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன் வந்து எர்த்தோட ஒரு சேட்டலைட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிக்காக இருக்குது. 1/4 வந்து டயாமீட்டர் வந்து எர்த்துலேருந்து பார்த்தா தெரியும். இட் அப்பியர்ஸ் ஸோ பிக் பிகாஸ் நியரர் டு அவர் பிளானட். பக்கத்தில் இருக்கிறதுனால அது ரொம்ப பெருசாக தெரியுது. இட் இஸ் அபவுட் 3,84,400 கிலோமீட்டர் வந்து நம்ம எர்த்துலேருந்து அவேவாக இருக்குது. தன்னைத்தானே சுற்றி வர்றது, அப்புறம் வந்து எர்த்தை சுற்றுறதுக்கு 27 டேஸ் வந்து எடுத்துக்கிறது. கம்ப்ளீட் ஸ்பின் 27 டேஸ் வந்து எடுத்துக்குது மூன் வந்து. சமச்சீரில் டூ யூ நோ மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்து சில டேட்டாஸ்லாம் போட்டிருப்பாங்க. டைம் ட்ராவல்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் அபவுட் 3 lakhs km/s ட்ராவல் பண்ணுது லைட் வந்து. அதனால் எர்த்துக்கு சன்ரைஸ் வந்து சேர்றதுக்கு 8 minutes ஆகுது. அப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து 21 ஜூலை 1969 வந்து ஃபஸ்ட்டு மூணில் இறங்கியிருப்பார். அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சேட்டலைட் அப்படின்னா என்ன அப்படின்றது மீன் பண்ணியிருப்பாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. சேட்டலைட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, அது செலஸ்டியல் பாடிஸ் தான். மற்ற பிளானட்ஸ் மாதிரியே தான் இருக்கும், சன்னை சுற்றிட்டு வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் அந்த மேலே கொடுத்துருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்ட்ராய்ட் மிஸ்ட்ராய்ட்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு டின்னி பாடிஸ். ஸோ வந்து அது ஒரு நியூமரஸ் டின்னி பாடிஸ் விச் ஆல்சோ மூவ்ஸ் அரவுண்ட் தி சன். அது வந்து அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா, எதுக்கு இடையில இருக்குதுன்னா, ஆர்பிட் ஆஃப் மார்ஸ் அண்டு ஜூபிட்டர் சுற்றி மார்ஸும் ஜூபிட்டர் சுற்றி வர இடத்துல அந்த பகுதியில், அந்த இடப்பட்டி பகுதியில் வந்து நிறைய காணப்படுது, டின்னி பாடிஸாக காணப்படுது. அதை வந்து அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அது வெடித்து சிதறி சின்ன துகள்களாக வந்து அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை வந்து அஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய பார்ட்டிக்கல் வந்து வெடித்து சிதறி சின்னதாக இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. மிஸ்ட்ராய்ட்ஸ்னால் என்னென்னா, த ஸ்மால் பீசஸ் ஆஃப் ராக் விச் மூவ் அரவுண்ட் த சன்னை சுற்றி வந்து நிறைய ராக்ஸ் இருக்கும். சன் பக்கத்தில் வரும்போது அது பிளாஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மிஸ்ட்ராய்ட்ஸ் சொல்கிறாங்க. இது ராக், அது வந்து டின்னி பார்ட்டிக்கல், இது வந்து ராக். இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னா, நிறைய உராய்வுகள், அப்புறம் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் போய் எரிஞ்சு கீழே விழுகிறது, இதெல்லாம் நடக்கும். நிறைய ஃப்ளாஷ் ஆஃப் லைட்ஸ் ஏற்படுறதுனால இந்த மாதிரி வெடித்து கீழே விழுகிறது. அப்புறம் வந்து நம்ம பூமிக்கு பக்கத்தில் வந்து சிலது வந்து வெடித்து அப்படியே நம்ம பூமிக்குள்ளேயே விழுந்துடும். அதெல்லாம் நடக்கும். அதுதான் வந்து நம்ம மிஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லப்படுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார், நிறைய ஒரு கூட்டமாக ஒரு ஸ்டார்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து மில்கி வே கேலக்ஸின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சன் ஒரு ஸ்டார் தான், அதே மாதிரி நம்ம சன் மாதிரியே பல லட்சம் ஸ்டார்ஸ்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு
நிறைய சோலார் சிஸ்டம் சேர்ந்தது தான் வந்து கேலக்ஸின்னு சொல்கிறாங்க. நம்மளோடது வந்து மில்கி வே கேலக்ஸின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு வந்து ஆகாச கங்கா மாதிரி இருக்கும் நம்ம மில்கி வே கேலக்ஸின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய கேலக்ஸி சேர்ந்ததை யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் கூட அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூனிவர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய மில்கி வே கேலக்ஸி இருக்கும், அதுக்குள்ளே நிறைய சோலார் சிஸ்டம் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய எர்த் இருக்கும், அதில் ஒரு எர்த்து நம்ம எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. இப்போ நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பிளானட் நோன் அஸ் த எர்த் ட்வின், எர்த்தோட இன்னொரு ஒரே மாதிரி இருக்கிற அந்த ட்வின் வந்து எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது எதுனா வந்து வீனஸ் தான் ஆன்சர். அதுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து வீனஸ். விச் இஸ் த தேர்ட் நியரஸ்ட் பிளானட் டு தி சன்? தேர்ட் நியரஸ்ட் பிளானட் எதுன்னு நம்ம படித்தோம், எர்த் தான் வந்து தேர்ட் நியரஸ்ட் பிளானட். அப்புறம் ஆல் தி பிளானட்ஸ் மூவ் அரவுண்ட் த சன் இன் எந்த மூவ் ஆகுதுன்னா எலகேட் பாத்தில் வந்து மூவ் ஆகுது அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் ஸ்டார் வந்து எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. எதை மீன் பண்ணுதுன்னா எந்த டேரெக்ஷனாக, நார்த் டேரெக்ஷனாக மீன் பண்ணுது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு கொஷின் கீழே இருந்துச்சு. அஸ்ட்ராய்ட்ஸ் பற்றினது. அஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் பிட்வீன் தி ஆர்பிட் ஆஃப், எந்த ஆர்பிட்ஸ்குள்ளே, எந்த இட பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, எதுக்குள்ளே அப்படின்றது கேள்வி. மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் ஆப்ஷன் 2. இந்த மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் தான் வந்து இதுக்கான ஆன்சர். மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் தான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் 2. இப்போ இந்த ஃபில்லிங் த பிளான்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே, உங்களால் முடியுமான்னு. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம 6th ரொம்ப வேகமாக போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாமே அப்படின்னு ஒரு இதாக ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரொம்ப நிறையா பண்ணாமல் இப்போ ஸ்டார்டிங் மட்டும் சின்னதாக நான் மூவ் ஆகிட்டு அடுத்து நம்ம பெருசாக பார்க்கலாம். இதோட ஹேண்ட் அவுட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறம் வந்து டெலகிராம் லிங்க்லேயும் நான் போடுறேன். இன்றைக்கி இதுதான் 6th நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 6th NCERT பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம சமச்சீரோட NCERT இதை விட பக்காவாக இருக்கும். நம்ம NCERT விடவே சமச்சீர் புக்கு சூப்பராக இருந்துச்சு. அதை நம்ம ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துடலாம். எடுத்ததுமே ரொம்ப ஸ்பீடாக போக வேணான்னு நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம ஹேண்ட் அவுட்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இங்கே வளன்னு இருந்தாலுமே அதெல்லாம் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். தேங்க்யூ.